பிரைஸ் ஜீசஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் வசனம் கேட்கலாமா? தேங்க் யூ ஜீசஸ். இன்னைக்கு நம்ம 2 சம்பவத்த பார்க்க போகிறோம். மத்தேயு சாப்டர் 11, 28, 30. ஜீசஸ் நமக்கு என்ன சொன்னாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி சொன்னாங்க இல்லையா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லையா? இயேசு என்ன சொன்னாங்க? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயேசு கிட்ட முதலாவது நாம் போக வேண்டும். போயிட்டு அவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம இயேசு சொல்றது எதுவுமே நமக்கு கடினமாக இல்லை. ஜீசஸ் சேயிங், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். நான் உங்களுக்கு சொல்றது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லப்பா, வெரி வெரி ஈஸி அப்படின்னு தான் நமக்கு ஏசப்பா சொல்றாங்க. நம்மளுடைய வேலை அவர்கிட்ட போகிறது, அவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது. இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம லூக்கா சாப்டர் 19ல பார்க்குறோம் இல்லைங்களா? சக்கேயூஸ் அப்படிங்கிற அந்த சீஃப் டாக்ஸ் கலெக்டர், பெரிய டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணினாரு அந்த ஆளு? ஓடி போனான். அவனுடைய எல்லா பிரஸ்டீஜையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போய் மரத்தின் மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க போனதாக எழுதியிருக்கிறதுங்க. எல்லாவற்றையும் விட்டு இயேசு அண்ணாந்து பார்த்து, சக்கேயூஸ் கீழே வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்குவேன்னு சொன்ன உடனே கீழே ஓடி வந்து, ஏசப்பா என்ன அந்த மனுஷன் சொன்னான், சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அப்படி சொல்லிட்டு சக்கையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமேன். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுகிட்ட நாம் ஓடி போவோம். நம்மளுடைய பாரங்களை எல்லாம் இயேசுகிட்ட கொடுப்போம். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு இயேசு கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன்.